கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை மண்ணுக்கு போகும்போது அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிற கவனம் அவங்களுக்கு. ஹைகோர்ட் அவங்க மேலே ஹெவியாக கண்டனம், அந்த கட்டின கட்டடங்களை இடிக்க சொல்கிறாங்க. இந்த நஞ்சையோ புஞ்சையோ நம்ம மனையிடமாக மாத்திரம் பாருங்க, இங்கே தான் சிக்கல் வச்சு. இந்த 2வது மனைவிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் சட்டத்தில் கிடையாது சார். மனைவிங்கிற அந்தஸ்து சட்டப்படி கிடையாது. இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு? நம்ம சட்டத்தில் வந்து சார் ஒரு மனைவி தான் அப்படிங்கிறது இந்து இருக்குல்ல சார். இன்னும் சில பேர் வந்து அது அன்அஃபீஷியலாக வந்து 2 மனைவிகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவரோட சொத்துக்கள் வந்து இந்த வாரிசுகளில் நடக்கிற சண்டைகளும் சச்சரவுகளுக்கும் எப்படி ஒரு நிறைய நீங்க டிவி சீரியல் பார்க்க நினைக்கிறீங்க. அதாவது சார், திருப்பி இதுக்கு வந்து அந்த பூர்வீகமா சொந்த சொத்தாங்கிற டிஸ்டிங்ஷனுக்கு போகணும். இப்போ ஒரு இந்து ஆண் இருக்காரு, அவருக்கு அது இன்னொன்று சொல்றேன் சார், இந்த 2வது மனைவிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் சட்டத்துல கிடையாது சார். ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் இருக்க முடியும், இந்துவுக்கும் கிறிஸ்டியனுக்கும். அப்புறம் எப்படி சார் சட்டத்தை சொத்துல சண்டை? எங்கேயுமே 2வது மனைவி வார்த்தை கிடையாது. 2வது மனைவி எப்போ வர முடியும்னு கேளுங்க. முதல் மனைவி இறந்து போனாலோ அவங்க டிவோர்ஸ் பண்ணாதான் அடுத்து வர்ற மனைவி. அவளே 2வது மனைவி சொல்லணும், மனைவி தானே. முதல் மனைவி இறந்து போயிட்டா அடுத்து வர 2வது மனைவி நம்மளா சொல்லிக்கிறோம், ரேங்க் கொடுத்துக்கிறோம். 2வது மனைவிங்கிற கான்செப்டே இந்து சட்டத்துல கிடையாது. ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு, அவங்க 2வது மனைவி. நம்ம ஒரு கன்வீனியன்ஸ்க்காக வச்சுப்போம். அதுல முதல் மனைவியை வந்து நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம் சட்டப்படி, அப்போ இவங்க 2வது மனைவி. அந்த 2வது மனைவிக்கு லீகல் ஸ்டேட்டஸ் உண்டு. எப்போ முதல் மனைவி இறந்து போன பிறகு அல்லது முதல் மனைவி விவாகரத்து பண்ண பிறகு 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த 2வது மனைவி வந்து மனைவி தான், அவங்களுக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் உண்டு. முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போது 2வது மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது திருமணமே செஞ்சுக்காம இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்றது, கான்குபைன், தமிழ்ல கலவுக்கில சின்ன வீடு, நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒய்ஃப் கிடையாது. இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆணுக்கு ஒரு ஒய்ஃப்னு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் இருக்கும் போதே அவங்க வந்து ஜெட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அல்லது சேர்த்து வச்சுக்கிட்டாருன்னா அந்த ஜெட் அப்படிங்கிற பெண்மணிக்கு மனைவிங்கிற அந்தஸ்து சட்டப்படி கிடையாது, சரியா? ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இல்லை, இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு? தப்பு பண்ணது எக்ஸும் ஜெட்டும். அதுக்கு ஒய்யோட சம்மதம் இருந்ததா, அது மனைவியா இணைவியா துணைவியாங்கெல்லாம் வேற. இந்த குழந்தைங்க என்ன பாவம் முடிச்சுங்கிறதால இந்து சட்டத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்பாவுடைய தனிப்பட்ட சொத்துக்கள்ல இந்த 2வது மனைவின்னு சொல்லப்படுற அந்தஸ்து இல்லாத மனைவி இருக்காங்கல்ல, ஸ்டேட்டஸ் இல்லாத, அவங்களோட குழந்தைகளுக்கு பங்கு உண்டு. இது ஏத்துக்காத சட்டம் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் சட்டம். அதான் அந்த குழந்தைங்க பாவம் பண்ணலையே. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து லால வந்து இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் பேர். லெஜிட்டிமேட்னா நியாயப்படி முறையா பிறந்த குழந்தைகள், இல்லெஜிட்டிமேட்னா முறையற்ற திருமணத்தில் பிறந்த குழந்தைகள். முறையற்ற குழந்தைகள் இல்லை, முறையற்ற திருமண உறவில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? அவங்க என்ன வர வாங்கிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சார் நிறைய அடிதடி வெட்டு குத்து நடக்குது 2 மனைவிகளோட வாரிசுகள். கேட்டீங்கல்ல, இந்த சட்டம் தெரியாதவதான் இந்த வெட்டு குத்து எல்லாம் வரும். இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன், இந்த உரிமை இருக்குல்ல, இது பூர்வீக சொத்துல கிடையாது. ஸோ ஒரு ஆணுக்கு ஒரு 50 ஏக்கர் பூர்வீக சொத்து இருக்கு, ஒரு 50 ஏக்கர் தனிப்பட்ட சொத்து இருக்கு. அவருக்கு முதல் மனைவி, அடுத்து ஒரு இணைவியோ துணைவியோ இருக்காங்க, மனைவின்னு சொல்ல வேணாம், இணைவியோ துணைவி இருக்காங்க. இந்த துணைவியோட குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவுடைய தனிப்பட்ட 50 ஏக்கர் இருக்குல்ல, அதுல பங்கு உண்டு. அது எப்ப கேட்க முடியும்? அவர் இறந்து போன பிறகுதான் கேட்கணும். அவர் உயிர் எழுதி வைக்காம போயிருக்கணும், அப்பதான் கேட்க முடியும். இந்த இணைவி அல்லது துணைவியோட குழந்தைகளுக்கு மகள்களுக்கு அந்த 50 ஏக்கர் பூர்வீக சொத்துல பங்கு கிடையாது. இது வந்து ரொம்ப நாளா சட்டத்துல இருக்கு. அதுல ஹிஸ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஹிஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது பூர்வீகத்தை குறிக்குமா இல்லையான ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு மேட்டர் ரெஃபர் ஆகி போன மாசம் தான் தீர்ப்பு வந்தது. கிடையாது. அது அந்த இணைவிக்கோ துணைவிக்கோ பிறந்த குழந்தைகள் அவங்க அப்பாவுடைய தனிப்பட்ட சொத்துக்கள்ல அப்பா மேல மட்டும்தான் பாவம் கேட்கலாம். அப்பாவை தவிர அந்த குடும்பத்தில் உள்ள வேற யார் மேலையும் பூர்வ சொத்து மேலையும் கேட்க முடியாது. இது தெரிஞ்சா வெட்டு குத்துலாம் ஏன் வரணும்? இதெல்லாம் சார் நான் அந்த வகையில உங்க சேனலை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. வில்லங்க வரும்போது ஒரு நல்ல வக்கீலை பார்த்தா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்த நீங்க பொதுமக்களுக்கு கொண்டு போறதுங்கிறது நிஜமாவே வந்து நல்ல விஷயம். ஐ ஷுட் தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
இந்த இன்டர்வியூல ஃபைனல் கொஸ்டின் சார். இந்த விவசாய நிலங்களை வந்து பட்டா போடக்கூடாது, பத்திரம் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதாவது மினிமம் வந்து 20 சென்ட்டுக்கு கீழே இருக்கிறது பத்திரம் போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். சில பேர் வீடு கட்டுறதுக்காக விவசாய நிலத்தையே வந்து ஏதோ ஒன்று பண்ணி 5 சென்ட் 3 சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 வீடு விற்றுறாங்க, இல்லை வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது பதிவு பண்ணவே இல்லை, வீடே கட்டிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன? இது பெரிய சிக்கல், பொதுமக்கள் ஃபேஸ் பண்ண அனுபவ சிக்கல். அதாவது ஒரு லேண்டுக்கு வந்து கிளாசிபிகேஷன் உண்டு, வகைப்பாடுன்னு பேர். அதாவது புஞ்சை, புஞ்சைனா புன் செய், செய்னா நிலம், புன்னா வந்து அதுக்கான நீர்ப்பாசன வசதி இல்லாத ஒரு ட்ரை லேண்ட், தரிசு இல்லை. சொந்தமா அந்த இடத்துக்கு கேணியோ வாய்க்காலோ தண்ணி வசதியோ இல்லை, வேற எங்க தான் தண்ணி கொண்டு வரணும், அதுதான் புஞ்சை. நஞ்சைங்கிறது நன்சை, அதுக்கு தண்ணி வசதி உள்ள கிணறோ பக்கத்துல வாய்க்காலோ என்ன ஒன்று ஏரியோ இருந்தா நன்சை. ஸோ புஞ்சை, நஞ்சை, மனையிடம், இந்த 3 தான் வந்து மக்களுடைய பேர்ல உடைமை உள்ள சொத்துக்கள். இது இல்லாதெல்லாம் புறம்போக்கு கவர்மெண்ட்ல தான் அதை விட்டுரும், நம்ம அதுக்குள்ள போவாங்க. இந்த நஞ்சை, புஞ்சை, மனையிடம் 3மே தனிப்பட்ட முறையில் கிளாசிஃபை பண்ணி ரெக்கார்ட்ல இருக்கும். அதுக்கு பதிவேடுன்னு கவர்மெண்ட்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த பட்டாலேயே வகைப்பாடு கொடுத்துருவான், புஞ்சையா நஞ்சையா மனையிடமான. இப்ப மனையிடத்துல வீடு கட்டுறதுல பிரச்சனையே இல்லை. அது என்ன பண்ணணும்னா அந்த மனையிடத்தை வந்து முதல்ல வந்து மனையிடம் அப்ரூவ்டு லே அவுட் போடுறதா மனையிடத்தை பிரிச்சு அதுக்கும் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு என்ன ரூல் இருக்குன்னா, இத்தனை அடி ரோடு அகலம் இருக்கணும், இதுக்கு வந்து சாலை வசதி இருக்கணும், அந்த பொது இடம் ஒன்று இருக்கணும், பூங்கா இருக்கணும், இது எல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இது வந்து லே அவுட் அப்ரூவல். இதை வாங்கின பிறகு பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். பில்டிங் அப்ரூவல்ல இவ்வளவு பில்டிங் கட்டணும், காம்பவுண்ட் வால் இப்படி கட்டணும்னு ரூல்ஸ்லாம் இருக்கு. இது வந்து மனையிடத்துக்கு பிரச்சனையே இல்லை. இந்த நஞ்சையோ புஞ்சையோ நம்ம மனையிடமா மாத்திரம் பாருங்க, இங்கதான் சிக்கல். இது கன்வெர்ட் பண்ணணும். கன்வர்ஷன்னா வகைப்பாடு மாறுதல். நஞ்சையோ மனையிடமா மாத்துறதோ. இப்ப எனக்கு ஒரு 10 ஏக்கர் நஞ்சை இருக்கு, விவசாயம் பண்ண முடியல, ஆள் இல்லை, அதுக்கான அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. நான் அதை வந்து ஹவுஸ் சைட்டா மாத்தி நான் பிளாட் போடலாம். இங்க வந்து நம்ம கன்சர்ன் லோக்கல் பாடிக்கு அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணி அவங்க அதை மனையிடமா மாத்தின பிறகு பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் படி போகணும். இந்த கன்வர்ஷன் பண்ணாத பிளாட்டை வாங்கும்போது தான் ஹைகோர்ட் அவங்க மேல ஹெவியா கண்டம் பண்றாங்க, அந்த கட்டின கட்டடங்களை இடிக்க சொல்றாங்க. ஸோ பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மனையிடத்தை பிளாட்டு போட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அது மனையிடமா ரெக்கார்ட்ல இருக்கா இல்லது புஞ்ச நஞ்சையா இருக்கா. மனையிடமா இருக்குன்னா பிளான் அப்ரூவல், லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, இதை பார்க்காம வாங்கினாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் சார். அவங்க ஒரு இடத்த நீங்க வாங்கும் போதே அந்த ப்ரொமோட்டர் இருக்காங்க, அவன்கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் புக் ஒன்று இருக்கும், ஒரு அட்வொகேட் டீட்டெயிலாக ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒப்பீனியனை வாங்கிட்டு அவங்க படிச்சு பார்த்தாலும் சரி, ஒரு அட்வொகேட்டை போனா அந்த இடம் ஆதியில யார் பேர்ல இருந்தது, ஒரு 100 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி, அப்போ அதோட கிளாசிபிகேஷன் வகைப்பாடு என்ன, அது வகைப்பாடு நஞ்சையிலிருந்து புஞ்சையிலிருந்து வகைப்பாடு மாற்றம் பண்ணியிருந்தா அந்த ப்ரொசீடிங்ஸ், பிளான் அப்ரூவல், லே அவுட் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் ஆச்சுனாலே அது வகைப்பாடு ஆச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை இன்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஒப்பீனியனை வாங்கிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு நல்ல சிவில் தெரிஞ்ச அட்வொகேட்டை அப்ரூவல் ஒப்பீனியன் வாங்கிட்டாங்கன்னா சேஃபு. இவங்க அப்படி பார்க்காம அந்த ப்ரொமோட்டரை மட்டும் நம்பி வாங்கினாதான் இந்த பிரச்சனை வரும். ஸோ ஒரு ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியனுக்குள்ள அந்த கன்வர்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டா இருக்கா, அடங்கல் இருக்கா, வரி வசதி கட்டியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்க சேஃப். இல்லைன்னா அந்த சிக்கல் இருக்கட்டும். ஸோ எகைன் இந்த விஷயத்துலையும் ஒரு சிவில் அட்வொகேட்டை ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்றது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை மண்ணுக்கு போகும்போது அது வேஸ்டா போயிடக்கூடாதுங்கிற கவனம் அவங்களுக்கு வேணும். ரொம்ப நேரம் எங்களுக்காக இல்லை, பொதுமக்களுக்கு தேவையான ரொம்ப சூப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எனக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, பொதுமக்களுக்கு சட்டம் அதோடைய உண்மையான ஒரு நோக்கத்தை எளிமையா சொல்றதுக்கு ஒரு ஊடகம் இல்லாம இருக்கு. இப்ப நான் பேசும்போது கூடிய வரைக்கும் நான் சட்டத்தோட பேரையோ செக்ஷனையோ சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. கோட்பாடு இதுதான் சட்டம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் தெளிவா இருக்கிறது அவங்களால முடியும். அந்த வகையில உங்களுடைய இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்.